ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பைத்தான் இம்போர்ட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலி பைத்தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு இதோட யூசேஜ் என்ன, அண்டு எதுக்காண்டி இந்த இம்போர்ட்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த இம்போர்ட் ஃபங்க்ஷன் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ ப்ரோக்ராமிங்கில் எல்லா கீவேர்டையுமே நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் மேத் ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் ஒரு ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால தான் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி இம்போர்ட் ஆகி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கிளப் ஆகி ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு எம்ஏடிஹெச்ன்னு சொல்லுவாங்க, மேத் ஃபங்க்ஷன்ட்டு. இந்த மேத் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அந்த மேத் ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணுறப்போ நம்மளால் ஈஸியாக இந்த பைத்தானில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இம்போர்ட் பண்ணி பண்ணுறப்போ நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு எதுக்காண்டி பைத்தான் இம்போர்ட்டில் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா, நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப பெருசாக இருக்கப்போ அதை பிரேக் பண்ணி டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸாக கொடுத்தோம்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். இந்த பைத்தான் மாடியூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் கண்டெய்னிங் த பைத்தான் டெஃபினேஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கிறது தான் பைத்தான் மாடியூல்னு சொல்லுவாங்க. பைத்தான் மாடியூல்ஸ் ஃபைல் நேம் இருக்கும், எண்டு வித்து பைத்தான் எக்ஸ்டென்ஷன் .pyன்னு முடியும். இப்போ இதில் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இம்போர்ட் டெஃபினேஷன் இன்சைட் த மாடியூல் கேன் பி இம்போர்ட்டட் டு அனதர் மாடியூல். ஒரு மாடியூலுக்குள்ளே இன்னொரு மாடியூலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இம்போர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இந்த இம்போர்ட் கீவேர்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். சரி, இங்கே பைத்தான் என்விரான்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இம்போர்ட் மேத் ஃபங்க்ஷன் மேத்துங்கிற ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இம்போர்ட்குள்ளே தான் நம்மளுக்கு பைன்ற ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பைன்னு கொடுக்குறப்போ மேத் ஃபங்க்ஷனுக்குள்ளே பைன்ற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த பையோட வேல்யூஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சிஸ்டமோட ஹோல் பாத் என்னென்ன பாத்தெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியணும்னா, நான் இம்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறேன். இப்போது இந்த சிஸ்டமோட எல்லா பாத்தையும் நான் எடுக்கணும்னா சிஸ்டம் டாட் பாத் கொடுக்குறப்போ வாட் எவர் த பாத்து இந்த அனகொண்டா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா இந்த பைத்தானுக்குள்ளே உள்ள என்னென்ன மாதிரி பாத்ஸ் எல்லாம் இருக்குது வேறு அப்படின்ற மாதிரி எல்லா பாத்தும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிரும். இது சம் ஆஃப் த இம்போர்ட் கீவேர்ட்ஸ் தான் பார்த்தோம். நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.